வாங்கண்ணே வாங்க. என்ன செல்வம், கிளம்பிட்டியா? ஆமாண்ணே, கடையில் நிறைய வேலை இருக்கு, சரக்கு வருது, பேங்க்குக்கு வர போகணும். கொஞ்சம் இப்படி வா. நேற்று வீட்டில் நடந்த விஷயம், போலீஸ் பிரச்சனை, இதெல்லாம் மனசில் போட்டு அழட்டிக்காத. அப்புறம் யாராவது வந்து இதை விசாரிக்கிற மாதிரி வம்பு பண்ணால் கூட எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கட் பண்ணி விட்டுரு. ஏன்னா நம்ம கீழே விழுந்த உடனே ஏறி மிதிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது. சொல்கிறது புரியுதுண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வரேன், நீ கிளம்பு. சரிண்ணே, வரேண்ணே. ஏமா கேட்டிங்களா உங்க பொண்ணு எங்க போயிருந்தாளா? என் கருமாதிக்கு நாள் குடிச்சிட்டு வராளாமா? கேட்க வேண்டியதானே எங்க போய் தொலைஞ்சான்னு. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே. நேத்து ராத்திரி தான் ஏதோ கோவத்துல பேசுறேன்னு பார்த்தா இப்ப வந்து ஓ மக அப்படி இப்படின்னு பிரிச்சு பேசுற. அவ ஓன் தங்கச்சிடா, அவளை கேட்கறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவளை 4 சாத்து எங்கடி போனேன்னு கேட்க வேண்டியதானே? மனசுல பாசம் இருந்தா எல்லா உரிமையும் வரும். ஆனா இவ அண்ணமான யார் முன்னாடி போனா எனக்கு என்ன அலட்சியமா இருக்கா? இவகிட்ட நான் தங்கச்சி பாசம் வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் தங்கச்சி பாசம்லாம் விட்டு போகாதுரா. நீங்க தான் அப்படி சொல்றீங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நான் செஞ்சது தப்புன்னு ஒரு வார்த்தை வாயில வருதா? ஓம கொட்டா மாதிரி நிக்கிற பாரு. அண்ணே ரொம்ப பேசாத. எனக்கு தான் இந்த கல்யாண ஏற்பாடு இஷ்டம் இல்ல நான் சொன்னல, நீ கேட்கல, அதான் நான் வரல. அப்புறம் எதுக்கு நான் சும்மா திட்டிட்டு இருக்க? ஏய், இந்த விஷயம் அவ்வளவு சாதாரணமா போச்சா உனக்கு? நீ செஞ்ச காரியத்தால நம்ம குடும்பத்துக்கு அவமானமா போச்சு. இது பாருண்ணே, வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. நேத்து நான் வரல உண்மைதான், அதுக்கு என்னமோ பெருசா அவமானம் அதுன்னு என்ன மட்டும் குத்த சொல்லிட்டு இருக்க? நேத்து போலீஸ் உன் வீட்டுக்கு வந்து உன்னை தர இழுத்துட்டு போச்சே, அந்த அசிங்கத்துக்கு நானா காரணம்? ஏதோ என்ன திட்டுறது ஈஸின்னு ஏதேதோ பேசுறத. ஏய் வாய மூடுறி. எதுக்கு நேத்துக்கு நீ வீட்டுக்கு வரலன்னு எனக்கு தெரியும். போலீஸ் எதுக்கு வீட்டுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். யார் கொடுக்கற தைரியத்துல நீ இவ்வளவு தூரத்துக்கு ஆடுறேன்னா எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, நேத்து சாயந்தரம் யாரோட இருந்த? சொல்லு, இல்லைன்னா கொன்னே விடுவேன். அண்ணே ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு பேசாத. நீங்க பாக்குற சம்மதம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நேத்து நான் வரல. ஓ, இன்னும் யார் மாப்பிள்ள என்ன பாக்கல, ஆனா இந்த சம்பந்தம் உனக்கு பிடிக்கல. சரி, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள யாரு? யார பார்த்து வச்சிருக்க? யாருவோம் காதலன்? அப்படி எல்லாம் யாரும் இல்ல. உன் கோவத்தை என்கிட்ட காட்டாத, அதுக்கு நான் ஆள் இல்ல. வாய திறந்தா பொய்ய தவிர வேற எதுவும் பேச தெரியாதா உனக்கு? சொல்லு இப்பயாவது, யார காதலிச்சு தொலைற? நான் யாரையும் காதலிக்கல. திரும்ப எதுக்கு அதையே கேக்குற? ஏண்டா அவ தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றாளே, அவ சொல்றத நம்பாம அவளை ஏன்டா சந்தேகப்படுற? மா, இவ விட்டா ஊரிய ஏமாத்திடுவா. ஆனா நான் ஏமாறதா இல்ல. இவ யார லவ் பண்ற தெரியுமா? ரமேஷ், சிவசாமியோட பையன். என்னடா என்னென்னமோ சொல்ற? உண்மையதாமா சொல்றேன். அந்த ரமேஷ் சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன கொன்னு குழி தோண்டி புதைக்கணும்னு ஆசைப்படுறான். இவன் அவனை லவ் பண்றதுக்கு எனக்கு சாப்பாடுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துடலாம். உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க அவனை லவ் பண்ணலன்னு. டேய், எனக்கு என்னமோ நீ சந்தேகப்படுறது தப்புன்னு தோணுதுடா. ரமேஷுக்கும் நமக்கும் பகை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி அந்த காரியத்தை செய்வா? யாரா உனக்கு அப்படி சொன்னது? இவ பைக்ல அவனோட போனத சரோ பாத்துருக்கா. அன்னைக்கு செல்வம் கூட படிச்சு சொன்னான், நம்ம தான் கேட்டுக்கல. இவன் அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனதும் அந்த ரமேஷோட தான். ஏன் நீ உங்க ஊம குசும்ப காட்டிட்டீங்கல்ல? அன்னைக்கு நான் பேசினப்ப என்ன சொன்னீங்க? இந்த காலத்துல ஒருத்தன் கூட பைக்ல வருது சின்ன விஷயம், அத நான் தப்பா நினைக்கல, பெருசா சொல்லிட்டு இப்ப அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்கல்ல? இல்ல நிர்மலா, நான் இத சும்மா சந்தேகப்பட்டுதான் சொன்னேன். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்து இருந்துட்டு கரெக்டா புருஷன் கிட்ட மந்திரம் ஓதிட்டீங்க. உங்கள மாதிரி ஒரு சகுனி பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. அதிகமா பேசாத. அன்னைக்கு சரோக்கு உன்னை பத்தி சரியா தெரியல, அதான் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டான். அது சரோட குணம். ஆனா இன்னைக்கு உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சு, அதான் சந்தேகம் வந்து என்கிட்ட சொன்னான். அது சரி, நீ செஞ்சது தப்பா இல்லையான்னு முதல்ல சொல்லு. அதை விட்டுட்டு அவ மேல பாயிர. இப்ப கேக்குறேன், சொல்லு, நீ அந்த ரமேஷ் பையனை லவ் பண்றியா? ஆமா, நான் ரமேஷை தான் லவ் பண்றேன். ஆனா சொந்த தங்கச்சிய கொழுந்தனோட சிரிச்சு பழக விட்டுட்டு வளைச்சு போட நினைக்கிற உங்க சம்சாரத்துக்கு என்ன குறை சொல்ல என்ன யோகிதை இருக்கு? நான் லவ் பண்றது ஒண்ணும் அதை விட கேவலமான காரியம் ஒண்ணும் இல்ல. ஏண்டா இப்படி மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா அவ வாழ்க்கையே கெட்டு போயிடுண்டா. போட்டோமா போட்டோம். இப்படி ஒருத்தியோட வாழ்க்கை அப்படிதான் போனோம். சும்மா நிறுத்துறா. அவ தப்பே பண்ணி இருந்தாலும் அதுக்காக உன் பொண்டாட்டி பண்ணது மட்டும் சரியா? அவ மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வந்திருந்தாலும் அவ என்னடா பண்ணிருக்கணும்? அதை என்கிட்ட தானடா சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு வெள்ளம் தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் நல்ல சமயம் பார்த்து உன்கிட்ட ஓதி விட்டுட்டு இப்படி என் பொண்ணை அடி வாங்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாளே,
இதுக்கு என்னடா அர்த்தம்? நம்ம குடும்பம் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு தானே அவ மனசுல நினைச்சிட்டு இருக்கா? ஆமா, இப்ப பிரச்சனை சரவ பத்தி இல்ல, இவள பத்தி. அந்த ரமேஷ் பையன் எல்லா விதத்திலும் எனக்கு எதிரின்னு தெரிஞ்சா இவன் அவளை லவ் பண்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ரொம்ப நல்லவர், உங்கள மாதிரி இல்லன்னு அர்த்தம். உங்க தங்கச்சின்னு தெரிஞ்சும் என்ன உயிருக்கு உயிரை காதலிக்கிறாரு. நீ அவங்களுக்கு பண்ண துரோகத்துக்கும் பாவத்துக்கும் இப்ப இப்படி அனுபவிக்கிற. நீ பண்ற தப்புக்கெல்லாம் நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கைய நான் ஏன் கெடுத்துக்கணும்? என்னடி சொன்ன? ஏண்டா போதுமாடி போதுமாடி உனக்கு. இப்போ உனக்கு குளுகுளுன்னு இருக்குமே, சந்தோஷம் தானே? என்ன நீங்க நடந்த எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக்கிக்கிட்டு இவனுக்கு நல்லா தூபம் போட்டு உன் பாட்டுக்கு இவனை ஆட வச்சிட்டல்ல. என்கிட்ட இருந்து இவனை பிரிக்கிறதுக்கு பெருசா ஏற்பாடு பண்ணிட்டல்ல. என் புள்ள என்ன ஒரேடியா வெறுத்து ஒதுக்கணுங்கிறதானடி உன்னோட ஆசை. என்ன இது? நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏன் தலைய உருட்டினா எப்படி? இங்க நடந்ததுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு எப்படி அத்தை சொல்றீங்க? எல்லாம் ஓ திக்கம் தாண்டி. ஊமக்கோட்டா மாதிரி இருந்துகிட்டு நேரம் பார்த்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டேல. இவன் என்னையும் என் மகளையும் வெறுத்து ஒதுக்கிட்டா உனக்கு பிரச்சனை இருக்காது பாரு. உன் தங்கச்சிய கொழுந்தனுக்கே கட்டி வச்சுட்டா 2 இளிச்ச வாயன்களையும் வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கலாம் இல்லையா? கரெக்டா சொன்னமா. உன் பிள்ளைக்கு நல்லா உரைக்கிற மாதிரி ஏய், வாய் மூடு. ஒரு தடவை பேச பல்ல கட்டிடு. அம்மா பொண்ணும் முட்டாள்தனமா பேசாதீங்க. இந்த வீட்டுல சரவ பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. வாடி வாடிங்கறல. இப்படி புத்தி மாறி போயிட்டானே. அவன் ஒரேடியே என் புள்ளைய மயக்கிட்டாளே. நான் என் புள்ளைய உயிரோட பறி கொடுத்துட்டேனே.